வணக்கம். நம்ம இப்போ நாலடியார்ல 3வது அதிகாரம் யாக்கை நிலையாமை பார்த்துட்டு இருக்கோம். முதல் 5 பாடல்கள் பார்த்தோம். மீதி 5 பாடல்களை இந்த வகுப்புல பார்த்துடலாம். 26வது பாடல். நார் தொடுத்து ஈர்க்கில் என் நன்றாய்ந்து அடக்கில் என் பார்த்துழி பெய்யில் என் பல்லோர் பழிக்கில் என் தோர் பையுள் நின்று தொழிலற செய்தூட்டும் கூத்தன் புறப்பட்ட கால். கூத்தன் அப்படின்னா இங்க உடம்புல இருக்கக்கூடிய ஆத்மாவை கூத்தன் அப்படின்னு இந்த பாடல் வர்ணிக்குது. இந்த உடம்பு ஒரு தோர் பை மாதிரி. இந்த தோர் பைக்குள்ள இருந்து அதை ஆட்டுவிப்பவன் ஆத்மாவாகிய கூத்தன். அந்த கூத்தன் இந்த உடம்புல இருந்து வெளியில போயிட்டா இது வெறும் பை தான். இதுக்கு ஒண்ணுமே கிடையாது. நம்ம சித்தர் பாடல்கள் நிறைய கேள்விப்பட்டிருக்கலாம். பின்னாடி இந்த சித்தர் பாடல்கள் 2 விதமாகவும் சொல்லக்கூடிய வழக்கத்தை சொல்லுது. ஒண்ணு இந்த உடம்பே பொய் தான் அப்படின்னு சொல்ற காயமே இது பொய்யடா, வெறும் காற்றடைத்த பையடா, மாயனார் குயவன் செய்த மண்ணு பாண்டம் ஓடடா, வெளுத்த நரம்பும் சதையும் கூட்டி வைத்த கூடடா. இது யார் எழுதுனதுன்னு தெரியல. இது ஒரு சித்தர் பாடல்களா நமக்கு புழக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு பாடல். ஆனா அதே சமயம் இந்த உடம்பு ரொம்ப முக்கியமானது. உடம்பார் அழியின் உயிரார் அழிவர், திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார் அப்படின்னு திருமூலருடைய திருமந்திரமும் இங்க இருக்கு. சோ 2 விதமான உடம்பு ஒன்றுமில்லாதது, அது நிலையில்லாதது அப்படின்னு சொல்ற ஒரு பார்வையும் இருக்கு. இல்ல இந்த உடம்புதான் எல்லாத்துக்கும் பிரதானம், சுவர் இருந்தால் தானே சித்திரம் வரைய முடியும் அப்படிங்கிறது உடம்ப வச்சு சொன்ன ஒரு பழமொழிதான். அப்ப 2 விதமான பார்வையும் இருக்கிறத பார்க்க முடியுது. இந்த நாலடியாரும் கிட்டத்தட்ட அதே மாதிரிதான் சொல்லுது. இந்த உடம்பு அழியக்கூடியது. அப்போ இந்த உடம்பை பெற்றவர்கள் அதுல என்ன செய்ய முடியுமோ அந்த நற்காரியங்களை செய்துவிட வேண்டும். அது பின்னாடி பாடல்களை நம்ம பார்க்க போறோம். இப்போ இது இந்த யாக்கையினுடைய ஒரு அழியக்கூடிய தன்மையை இந்த பாட்டு சொல்லுது. நார் தொடுத்து ஈர்க்கில் என். நார் தொடுத்து அப்படின்னா நாரால கட்டி. இப்போ ஒருவர் இறந்துட்டார் என்றால் அந்த உடலை நீங்க என்ன பண்ணாலும் என்ன, நீங்க அது நல்லா கட்டி அலங்காரம் பண்ணி தேர்ல வச்சு கூட்டிட்டு போலாம், அல்லது அதை அப்படியே போட்டு ஒரு எரிச்சிடலாம், ஒண்ணுமே எந்த அலங்காரம் எதுவும் இல்லாம எரிச்சிடலாம், அல்லது பூமியை கிளந்து பீறி அதுல புதைக்கலாம், என்ன வேணாலும் செய்யலாம். அது இறந்து போன உடம்புக்கு நீங்க என்ன செய்யறீங்கிறது ஒரு பொருட்டே கிடையாது. அப்போ என்னதுதான் முக்கியம் அப்படின்னா அந்த உடம்பு பெற்ற பயனுக்கான வாழ்க்கை வாழ்வதுதான் முக்கியம். அதுதான் இதுல உள்ளார்ந்த பொருள். அதுதான் சோ இந்த பாட்டு அதுதான் சொல்லுது. நார் தொடுத்து ஈர்க்கில் என். நாருன்னா நாரால எடுத்து கட்டி அதை அலங்காரம் செய்து அதை எடுத்துட்டு போனா என்ன, அதுல ஒன்னும் பயன் இல்லை. நன்றாய்ந்து அடக்கில் என். நல்லா அது நல்ல விஸ்தாரமா அதுக்கு எல்லா விதமான பூஷணைகளும் செய்து அதை அடக்க செஞ்சாலும் என்ன, ஒண்ணும் இல்லை. பார்த்துழி பெய்யிலென். பார்த்துழினா பூமியை கீறி பிளந்து அதை புதைப்பதான அந்த செயலை செய்தால்தான் என்ன. பல்லோர் பழிக்கில் என். இப்படி வாழ்னா இப்படி போயிட்டான் அப்படின்னு சொல்லி அவர்கள் என்ன சொன்னாலும் என்ன, எப்படி என்ன யார் என்ன சொல்லி அதை தூற்றினாலும் புகழ்ந்தாலும் அதுக்கு ஒன்றும் எந்த விதமான பயனும் அதுக்கு கிடையாது. காரணம், தோர் பையினுள் நின்று தொழிலற செய்தூட்டும். இது தோல் ஆகிய பை. ரொம்ப அழகா இருக்கு இந்த இது ஓமை. தோலாகிய இந்த உடம்பே ஒரு தோலான பைதான். அப்போ அது உண்மைதான். நம்ம உடம்புடைய பெரிய ஆர்கனே ஸ்கின் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இந்த உடம்புல 99% ஃபுல்லாவே இது தோலால மூடி இருக்கிறது. தோலான ஒரு பைதான். நல்ல கற்பனை இது. தோல் பையுள் நின்று தொழிலற செய்தூட்டும். அந்த தோல் பையை தொழில் செய்ய வைப்பது, அதை இயக்க வைப்பது என்பது அது உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த ஆத்மாவாகிய உயிர் தான். நம்ம உயிர்னு சொல்றோம், இங்க ஆத்மா என்ன வேணாலும் சொல்லலாம், கூத்தன். அப்ப உள்ளே இருந்து அதை ஆட்டு வைக்கக்கூடிய கூத்தன் என்பவன் அந்த உயிர், அந்த ஆத்மா. அது இல்லை என்றால் அது வெறும் பைதான். இந்த பையன் ரொம்ப நாளைக்கு தாங்காது. சோ அது மக்கி போனாலும் அது ஒண்ணும் அதுக்கு உபயோகம் கிடையாது. அதனால இந்த உடம்பில் அந்த கூத்தன் இருக்கிற வரைக்கும் நம்ம என்ன செய்ய முடியுமோ அதெல்லாம் செய்யலாம். அது போன பிறகு இந்த உடம்பை என்ன செய்தாலும் அதுக்கு எந்த பலனும் கிடையாது. அதெல்லாம் அதை பத்தி எல்லாம் நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை. போன பிறகு இதெல்லாம் கிடைக்குமா, அதெல்லாம் நடக்குமான்னு யோசிக்க வேண்டியதில்லை. அது இருக்கும் பொழுது செய்யுங்க, அவ்வளவுதான். சரி, இது நேரடியா அந்த பொருளை இது சொல்லல. இந்த பாட்டுல அந்த நேரடியான அந்த பொருள் சொல்லல. ஆனால் அதுதான் உள்பொருள். அதுதான் தோல் பையினுள் கூத்தன் இருந்து ஆடும் வரைக்கும் தான் உங்களுடைய எல்லா விதமான இதுவும் நடக்கும். மற்றபடி அவன் வெளியே போய்விட்டான் என்றால் இங்க இது ஆண்பாலாக சொல்லப்படுகிறது. ஆத்மா பெரும் ஆண்பாலாகவோ பெண்பாலாகவோ சொல்லப்படுவதில்லை. உயிரியும் ஆண்பாலோ பெண்பாலும் சொல்றதில்லை. அது ஒரு பொது பெயராதான் இருக்கு. ஆனால் இதுல கூத்தன் அப்படின்னு உள்ளுக்குள்ள இருக்க இயங்கக்கூடிய உயிர் இயக்கத்தை கூத்தன் அப்படின்னு இங்க சொல்றாங்க. சோ அதுதான் இந்த பாட்டினுடைய பொருள். நார் தொடுத்து ஈர்க்கில் என், நன்றாய்ந்து அடக்கில் என். நன்றாக அலங்காரம் செய்து நல்ல விவரணையாக செய்து அதை அடக்கம் செய்தால்தான் என்ன. பார்த்துழி பெய்யில் என். பாறை கீறி அப்படியே அதை புதைத்தால்தான் என்ன. பல்லோர் பழிக்கில் என். பல்லோர்னா எல்லாரும் கண்ட விடத்துல போட்டு அவளை முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற மாதிரி எந்த விதமான ஒரு இதுவும் இல்லாம அதை போட்டுறதான் என்ன.
எதுவுமே கிடையாது. இதுல இழிவும் இல்ல, சிறப்பும் இல்ல. காரணம் அந்த உடலில் எதுவும் கிடையாது. சோ இப்ப இறந்து போன பிறகு என்ன நடக்கும் என்பதை பற்றி யோசிக்காதீர்கள். வாழும் பொழுது நன்றானபடி வாழுங்கள். காரணம் தோற்பையில் நின்று தொழிலற செய்து விட்டோம். அதை தொழில்படுத்துபவன், அதை வினை செய்ய வைக்கக்கூடிய அந்த கூத்தன் இந்த உடம்பிலிருந்து போய்விட்டால் இந்த உடலுக்கு எந்த விதமான மரியாதையும் மதிப்போ கிடையாது. அதனால அதை அப்படி செய்ய வேண்டாம். அது உயிரோடு இருக்கிற வரைக்கும் தான் நீங்க எல்லாவற்றையும் செய்ய முடியும் அப்படிங்கறதுதான் இந்த பாட்டு சொல்லுது. இதேதான் நம்ம இப்ப அடுத்த பாட்டு கொஞ்சம் வேற மாதிரி, அடுத்து வரக்கூடிய 2 பாடல்கள் கொஞ்சம் வேற விதமான ஒரு பாடல் காட்டுறத நம்ம பார்க்க முடியும். சரி, 27வது பாட்டுக்கு போலாம். இந்த பாட்டினுடைய இது அவ்வளவுதான் மீனிங். 27வது பாட்டு ரொம்ப அழகான ஒரு பாட்டு. படு மழை மொக்குளுள் பல்காலும் தோன்றி கெடுமிதோர் யாக்கை என்றெண்ணி தடுமாற்றம் தீர்ப்பேம் யாம் என்று உணரும் திண்ணறிவாளரை நேர்ப்பாரியார் நீள் நிலத்தின் மேல். இந்த நீள் நிலத்தின் மேல், இந்த நீண்ட பெரிய உலகத்தின் மேல் நேர்ப்பார் யார்? நேர்ப்பார் என்றால் நேரானவர்கள். அவர்களுக்கு ஒப்பானவர்கள் யார்? யாருக்கு ஒப்பானவர்கள் இல்லை அப்படின்னா, இந்த உடம்பினுடைய தன்மை என்ன என்பதை அறிந்து கொண்டு அதற்குரிய வாழும் போதே அதற்குரிய காரியங்களை செய்யக்கூடியவர்கள், இன்னும் செய்யக்கூடிய திண்மையான அறிவுடையவர்களை ஒப்பவர்கள் இந்த உலகத்துல வேறு யார் இருக்க முடியும் அப்படின்னு இந்த பாட்டு கேக்குது. கொஞ்சம் பொய்டிக்கா இருக்கிற பாட்டு பாருங்க. படுமழை மொக்கு. படுமழை மொக்குன்னா மழை வேகமா பெய்யும் பொழுது கீழே தண்ணி தெவள சிந்தும் இல்லையா? அது ஒன்னொன்னும் ஒரு மொக்கு போல வரும். அதனுடைய ஆயுள் எவ்வளவு? அது ஈசலுக்குரிய ஆயுள் கூட கிடையாது. ஈசலுக்காவது ஒரு நாள் வாழ்வு இருக்கு. ஆனா இந்த படுமழை மொக்குக்கு ஒரு செகண்ட் தான். அப்படி மேல இருந்து மழை தூக்கின உடனே அப்படி போயிடுது, அவ்வளவுதான். மனிதர்களுடைய வாழ்க்கையும் அப்படிதான். நம்ம நீண்ட காலம் வாழ்வதாக நம்ம நினைக்கிறோம். ஆனா காலம் என்னும் ஓட்டத்துல நம்முடைய வாழ்க்கையினுடைய அளவெல்லாம் ரொம்ப சிறியதுதான். இந்த பிரபஞ்சத்தினுடைய ஆயுள்ல நம்முடைய வாழ்க்கையினுடைய அளவெல்லாம் மிக மிக சிறியது. 100 வயது வாழ்ந்தால் கூட அது ஒரு பெரிய விஷயம் எல்லாம் கிடையாது. காலம் என்ற நதியில அது ஒரு பெரிய ஒரு சாதாரண விஷயம் தான். அது எப்படின்னா படுமழை மொக்கு போல. ரொம்ப அழகா இருக்கு. தூரல் அப்படிங்கிறது படுமழை மொக்கு அப்படின்னு இந்த வார்த்தை வர்ணிக்குது. படுமழை மொக்குள் பல்காலும் தோன்றி. அது மாதிரி உலகத்துல கோடான கோடி மக்கள் தோன்றுகிறார்கள். கோடான கோடி. ஒரு மழை பெய்யும் பொழுது நம்ம என்ன மழை துளி எடவா முடியும்? அது போல அது கோடான கோடி மழை துளியாக தான் அது பெய்கிறது. அப்போ அது போலதான் மனிதர்கள் இந்த உலகத்துல தோன்றுகிறார்கள். ஆனா எல்லாருக்குமே அந்த வாழ்க்கையினுடைய பயன் கிடைக்கிறதானா? கிடைக்கிறது இல்ல. கெடுமிதோர் யாக்கை என்றெண்ணி. இந்த உடம்பு அப்படித்தான் போகும். கொஞ்சம் கொஞ்சமா வளரும், இளமை பருவம் அடையும், அதுக்கப்புறமா கொஞ்சம் வயசாகும், முதுமை அடையும், ஒன்றும் இல்லாமல் போகும், அப்புறம் இறந்து போகும். அப்படிங்கிற இந்த யாக்கையினுடைய அந்த பயணத்தை உணர்ந்து கொண்டு தடுமாற்றம் தீர்ப்பேம் யாம் என்று உணரும் திண்ணறிவாளர். திண்மையான அறிவுடையவர்கள் என்றால் என்ன செய்வார்கள் என்றால், வலிமையான உறுதியான அறிவுடையவர்கள் என்றால், இந்த யாக்கையினுடைய இயல்பு இதுதான். அதனால யாக்கை நன்றாக இருக்கும் பொழுதே அதற்குரிய பலன்களை செய்து விட வேண்டும் என்று மனதில் உறுதி பூண்டு அவற்றை செய்பவர்கள் தான் திண்ணறிவுடையவர்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு நேரானவர்கள், ஒப்பானவர்கள் இந்த உலகத்துல வேற யாரும் கிடையாது. அப்போ இந்த யாக்கை தோன்றி அழியக்கூடியது. உலகத்துல கோடான கோடி மக்கள் பிறக்கிறார்கள், இறக்கிறார்கள். ஆனால் இந்த யாக்கையினுடைய பயனை உணர்ந்து அதன்படி வாழ்பவர்களுக்கு ஒப்பானவர்கள் என்று இந்த உலகத்துல யாரும் கிடையாது. அவர்களை தான் நாம் திண்ணறிவாளர்கள் என்று சொல்ல முடியும். அவர்கள் தான் திண்ணறிவுடையவர்கள். அதனால மழை நீர் குமிழ்கள் போல நிலையற்ற உடம்பு இது என்றாலும் கூட அதனுடைய தன்மையை உணர்ந்து அதனுடைய பயனை முழுமையாக இந்த வாழ்க்கையில் கண்டுவிட வேண்டும் என்று உணர்ந்து யார் செயல்படுகிறார்களோ அவர்கள் திண்ணறிவுடையவர்கள். அவர்களுக்கு நேரானவர்கள் என்று, ஒப்பானவர்கள் என்று இந்த உலகத்தில் வேறு யாரையும் சொல்ல முடியாது. அதுதான் இந்த பாட்டினுடைய பொருள். இந்த படுமழை மொக்கு ரொம்ப அழகா இருக்கு இல்லையா? அந்த உவமை ரொம்ப அழகா இருக்கு. இதே மாதிரி உவமை நிறைய சங்க இலக்கியங்கள்ல வருது. மாரி மொக்குள் அப்படின்னு ஐங்குறுநூறு சொல்லுது. ஐங்குறுநூறு அகத்திணை நூல். மாரி மொக்குள், மழையினுடைய மொக்கு. எவ்வளவு அழகா இருக்குல்ல இது. மழை மொக்குள் இல்ல, மாரி மொக்குள். இதே மாதிரி சீவகசிந்தாமணிலையும் ஒரு வார்த்தை வருது, மாரி மொக்குளின் மாய்ந்து. இதேதான் நிலையாமையை சொல்றது. அது மாரி மொக்குளின் மாய்ந்து. ஒரு செகண்ட் கூட இல்ல, ஒரு கண் இமைக்கிற நேரம் கூட இல்ல, மழை பொட்டுன்னு விழுந்து போயிடுது, அவ்வளவுதான். சோ அந்த மாதிரி ஒரு இது. அதே போல கம்பராமாயணத்தில் இதே மாதிரி ஒரு வார்த்தை வருது, விண்ணு நீர். ஆனா மழைன்னு சொல்லல, விண்ணு நீர் மொக்குளின் விழியும் யாக்கையை அப்படின்னு கம்பராமாயணத்தினுடைய அயோத்தியா காண்டத்துல இதே மாதிரியான ஒரு வார்த்தை வருது. மழை நீர் இங்க படுமழைன்னு வந்தது, மாறின்னு வந்தது, விண்ணு நீர், விண்ணிலிருந்து வரக்கூடிய நீர். இதுவும் அழகா இருக்கு. அதனால இந்த உடம்பினுடைய தன்மை இதுதான். ஆனால் அறிவுள்ளவர்கள் அதனுடைய தன்மையை அறிந்திருப்பார்கள். சரி,
அடுத்த பாட்டு ரொம்ப அழகான ரைமிங்கான ஒரு பாட்டு. 28வது. யாக்கையை யாப்புடைத்தா பெற்றவர் தாம் பெற்ற யாக்கையால் ஆய பயன் கொள்க. இது அப்படியே குரல் மாதிரி இருக்குல்ல. யாக்கை மலையாடு மஞ்சு போல் தோன்றி மற்றாங்கே நிலையாது நீத்து விடும். ரொம்ப ரொம்ப சிம்பிளான பாட்டு. நல்லாவே நமக்கு ஒரு தடவை பாட்டை படிச்சாலே நமக்கு புரிஞ்சிடும். யாக்கையை யாப்புடைத்தா பெற்றவர். யாக்கை இந்த உடம்பு. யாப்புடைத்தா உறுதியாக, யாப்புனாலே கட்டுவதுன்னு தான் அர்த்தம். இப்ப செய்யுளுக்கு வந்து யாப்பு அப்படின்னு சொல்றோம் இல்லையா, இந்த யாப்புல அப்படின்னா கட்டுவது அப்படின்னு. இப்ப கட்டுறதுன்னா யாரும் லூசா கட்ட மாட்டாங்க, நல்லா டைட்டா கட்டுறது, நல்லா ஒரு அதனுடைய அந்த ஷேப் வரா மாதிரி கட்டுறதுக்கு தான் வந்து கட்டுறது அப்படின்னு. இந்த உடம்பும் அப்படி கட்டப்பட்டதுதான். சதைகளாலும் எலும்புகளாலும் நாராலும் செல் அப்படி குருதி ரத்தம் நீர் இந்த மாதிரி எல்லாம் சேர்ந்து மஜ்ஜை எல்லாம் சேர்ந்து கட்டப்பட்டதுதான் இந்த உடம்பு. அதனாலதான் அதுக்கு ஒரு இறுக்கமான தோற்றம் இருக்கிறது. யாக்கையை யாப்புடைத்தா பெற்றவர். இந்த யாக்கையை ரொம்ப அழகான உடம்பு படைச்சிருக்க இல்லையா. நமக்கு இப்ப இந்த ஔவையாரோட பாடல் நிச்சயமா ஞாபகம் வரும். அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது. இந்த உலகத்திலேயே கிடைப்பதற்கரிய பிறவி மானுட பிறவிதான். காரணம் பல்வேறு பிறவிகளை புல் பூண்டு அது இது எல்லாத்தையும் முடிந்துதான் கடைசியில தான் மானுட பிறவி என்பது கிடைக்கிறது. அதுலயும் கூண் குருடு செவிடு இதெல்லாம் இல்லாம ஒரு பிறவி கிடைச்சதுன்னா அது அதை விட பெரிய ஒரு பாக்கியம். அது 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 இல்லவே அது மாதிரி கிடைக்கவே கிடைக்காது. ஆனால் அந்த பயன் நிறைய பேர் உணர்றது இல்லைங்கிறது தான் அதுல ரொம்ப வருத்தமான விஷயம். இந்த செயற்கரிய செயல் செய்து பெரிய பலன் அடைந்து பெற்ற இந்த உடம்பை எவ்வளவு தூரம் கெடுத்துக்க முடியுமோ அவ்வளவு தூரம் கெடுத்துக்கிறோம். ஒண்ணு உடம்பை கெடுக்கிறோம், இல்ல உடம்பால் செய்யக்கூடிய காரியங்களை பயனில்லாத காரியங்களை செய்து மாய்ந்து போகிறோம். அதனால இந்த பாட்டு என்ன சொல்லுதுன்னா, யாக்கையை யாப்புடைத்தா பெற்றவர் தாம் பெற்ற யாக்கையால் ஆய பயன் கொள்க. அந்த உடம்பினால என்ன பயனை கொள்ள முடியுமோ அதை முழுமையாக கொள்ளுங்கள். எது வேணாலும் இருக்கலாம். நல்ல அறிவை தேடுவது, நல்ல உழைப்பை கோருவது, அல்லது நல்ல அறங்களை செய்வது, பிறருக்கு உதவியாக இருப்பது, சேவை செய்வது, எது வேணாலும் எடுத்துக்கலாம். அதுதான் இந்த உடம்பினுடைய பயன். இந்த உடம்பினால என்ன பயன் உண்டோ அந்த இல்ல தனக்குத்தானே நன்மை செய்து கொள்ளுதல். நிறைய பேருக்கு அது கூட இருக்கிறது இல்லை அப்படிங்கிறதுதான் ரொம்ப சோகமான ஒரு விஷயம். அதனால யாக்கையை யாப்புடைத்தா பெற்றவர் தாம் பெற்ற யாக்கையால் ஆய பயன் கொள்க. யாக்கை ஏன்னா என்ன காரணம் அப்படின்னா, யாக்கை மலையாடு மஞ்சு போல் தோன்றி மற்றாங்கே நிலையாது நீத்துவிடும். மலை மேல தோன்றக்கூடிய மேகம் போல மலைக்கு மேல அழகா நிற்கும் மஞ்சுங்கிறது மேகத்தினுடைய அழகான பெயர். அது பஞ்சு போன்று இருக்கிறதுக்கு வந்து மஞ்சுன்னு பேர் வச்சிருக்கிறது ரொம்ப அழகான ஒரு தமிழ் சொல். மலையாடு மஞ்சு போல் தோன்றி கொஞ்ச நேரம் அது தோன்றும், அப்படியே அழகா தெரியும். இந்திரவில்னு சொன்னாரு முன்னாடி ஒரு பாட்டுல, தோன்றி மற்றாங்கே நிலையாது நீத்து விடும். அது நிலை இல்லாமல் நீத்து அப்படியே ஒரு கொஞ்சம் கொஞ்சமா சுருங்கி அப்படியே அழிந்துவிடும். அதனால அதை வந்து உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த உடம்பு ரொம்ப சாஸ்வதம் முடியாம நினைச்சிட்டு விட்டுறக்கூடாது. அது சாஸ்வதம் இல்ல. அது கொஞ்சம் காலம் வேணா அதுக்கு இன்னும் கொஞ்சம் நீட்டிக்கலாம். செல்வத்துக்கோ இளமைக்கோ இல்லாத இன்னும் கொஞ்சம் காலம் நீட்டிப்பதுக்கு உண்டுதான் அப்படின்னாலும் அது வந்து உண்மை இல்லை. அதனால அதுவும் நீத்து போய் விடக்கூடியதுதான். அதனால இந்த உடம்பினால் என்ன பயனை கொள்ள முடியுமோ அதை முழுமையாக பெற்றவர்கள் தான் சிறந்த அறிவுடையவர்கள். இதுல ரொம்ப அழகான இந்த பாட்டெல்லாம் இருக்கு சித்தருடைய பாடல்கள்ல. முக்கியமா வந்து திருமூலர்ல வந்து நிறைய அழகான பாடல்கள் இருக்கு. ஏன்னா ஒரு கான்செப்ட் வந்து என்னன்னா, இந்த உடம்பு ஒண்ணுமே இல்லாதது, இதுக்கு பெருசா இது கொடுக்க கூடாது அப்படிங்கறது நம்ம இதுலயே முன்னாடி பார்த்தோம். சிலதுல வந்து இந்த உடம்புதான் முக்கியம். இன்னொன்னு வந்து இந்த உடம்புக்குள்ளேயே இறைவன் உரைகிறான். அதனால வெளியில போய் இறைவனை தேட வேண்டியதில்லை. அப்ப இறைவன் உரையக்கூடிய இடத்தை நம்ம எவ்வளவு சுத்தமா வச்சுக்கணும் இல்லையா. அப்ப வந்து அந்த உடம்பை பேணி பாதுகாக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கருத்தும் பின்னாடி சித்தர் பாடல்களை பேசப்பட்டிருக்கிறது. ரொம்ப 2 பாட்டு பார்க்கலாம் நம்ம திருமூலரோடது. ரொம்ப அழகான பாடல்கள். உடம்பினை முன்னம் இழுக்கென்று இருந்தேன், உடம்புக்குள்ளே உருபொருள் கண்டேன், உடம்புளே உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பினை யானிருந்து ஓம்புகின்றேன். இது திருமூலருடைய திருமந்திரத்துல 3ஆம் தந்திரத்துல இந்த பாட்டு வருது. ரொம்ப அழகான பாட்டு இல்லையா. உடம்பினை முன்னம் இழுக்கென்றிருந்தேன், உடம்புக்குள்ளே உருபொருள் கண்டேன். உருபொருள்னா இறைவனுடைய சொல்றாரு. உடம்புலே உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பினை யானிருந்து ஓம்புகின்றேன். அதனால இந்த உடம்பை பேணி பாதுகாக்க வேண்டியது மிக மிக அவசியம். இன்னொரு பாட்டும் திருமூலரோட இதே மாதிரி இருக்கு. உள்ளம் பெருங்கோ, இது ரொம்ப அதிகமா புழக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு மேற்கோள் செய்யுள் தான் இது. உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம், வள்ளல் பிரானுக்கு வாய் கோபுர வாயில், தெள்ளத் தெளிந்தார்க்கு சீவன் சிவலிங்கம், கள்ள புலனைந்தும் காளாமாணி மணி விளக்காம். காளா மணி விளக்கம். 5 புலன்களும் கள்ள புலன். இந்த 5 புலன்களும் கள்ள புலன்கள் நம்மளை ஏமாத்திடும்.
நம்ம பார்த்துட்டே இருக்கும் போதே நம்மளை ஏமாத்திடும். கண், காது எல்லாமே, வாய் எல்லாமே நம்மள வந்து ஏமாத்தக்கூடியதுதான். ஆனால் இவற்றை நாம் அழகான மணி விளக்காக மாற்றிக்கொள்ள முடியும். இது ரெண்டும் திருமூலருடைய திருமந்திரத்துல இருந்து வருது. சோ உடம்பு அப்படிங்கறத பத்தினது வந்து கான்செப்ட் கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டு வர்றத, வேற வேற விதமான மாறிட்டு வர்றத வந்து நம்ம தொடர்ந்து தமிழ் இலக்கியங்கள்ல பார்க்க முடியுது. வந்து இன்னொன்னு பின்னாடி பாத்தீங்கன்னா பாரதியோடைய புதிய ஆத்திச்சூடியில வந்து உடலினை உறுதி செய் ஊன்மிக விரும்பு அப்படின்னு வரும். உடலினை, ஏன்னா அது சுதந்திர போராட்ட காலம், தூய்மையான உடலுக்கு என்ன வலிமை இருக்கிறது, அதனால உடலினை உறுதி செய் ஊன் மிக விரும்பு, நல்லா சாப்பிடுங்க, நல்லா சாப்பிட்டு நல்லா வந்து உடம்பு நல்லா பாத்துக்கங்க அப்படிங்கிறார் பாரதி. ஏன்னா அவருக்கு கிடைக்காதது இல்லையா பாவம், அதனால வந்து அவர் அதை இல்லைன்னு சொல்லல, நல்லா நல்லா விரும்பி சாப்பிடுங்க, நிறைய சாப்பிடுங்க, நல்ல உடம்ப உறுதியா வச்சுக்கோங்க அப்படிங்கிறார். சோ இந்த பாட்டும் கிட்டத்தட்ட அதே தான் சொல்லுது. யாக்கையை யாப்புடைத்தா பெற்றவர் தாம் பெற்ற யாக்கையாலாய பயன் கொள்க. யாக்கை மலையாடு மஞ்சு போல் தோன்றி மற்றாங்கே நிலையாது நீத்துவிடும். அது நிலையில்லா நிறையுள்ளது போல தோன்றும், ஆனால் நீங்க திரும்பி பார்க்கும்போது மலை மேல தோன்றிய மேகம் இருக்காது, அது மறைஞ்சிடும், அதனுடைய உரு மாறி போயிடும். அது போல இது மாறி போகலாம். அதனால யாக்கையால் பெற்ற பயனை கொள்ளுங்கள் அப்படின்னு இந்த பாட்டு சொல்லுது. சோ வேற உதாரணமும் நம்ம பார்த்துட்டோம். அடுத்த பாட்டு, அடுத்த ரெண்டு பாட்டும் கிட்டத்தட்ட இதே மாதிரிதான். புல் நுனி மேல் நீர் போல் நிலையாமை என்றெண்ணி இன்னினியே செய்க அறவினை. இன்னினியே நின்றான் இருந்தான் கிடந்தான் அவன் கேள் அலறச் சென்றான் எனப்படுதலான். அழகாட்டு பாட்டு. நின்றான், இருந்தான், கிடந்தான், சென்றான், கேள் அலறச் சென்றான். கேள்னா சுற்றத்தவர்கள். இங்க இருந்தான், உட்கார்ந்துட்டு இருந்தான், அதை படுத்தான் போயிட்டான், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. சோ அது ஒருவனுடைய மொத்த வாழ்க்கை இந்த 4 வார்த்தையில முடிஞ்சிருச்சு. இருந்தான், நின்றான், இருந்தான், கிடந்தான், சென்றான். இந்த 4 தான், அவ்வளவுதான். நின்றான் ஒருவேளை நல்லா ஓடி ஆடக்கூடிய வயசு, இருந்தான் உட்கார்ந்து கொஞ்சம் ஓய்வு வரக்கூடிய ஒரு வயதுல உட்கார்றான், உட்கார்ந்த பிறகு உட்கார்ந்த மேனிக்கு அப்படியே படுத்துட வேண்டியதுதான். கிடந்தான், அப்புறம் சென்றான். நல்லா இருக்குல்ல. நின்றான், இருந்தான், கிடந்தான், கேள் அலற சென்றான், அவ்வளவுதான். அதோட அந்த வாழ்க்கையை வந்து இவ்வளவு பெரிய வாழ்க்கை என்றாலும் இந்த 4 வாரத்துல முடிச்சிட முடியும். இதுதான் வாழ்க்கையினுடைய தன்மை, இதுதான் நிலையாமை. அப்போ புல் நுனி மேல் நீர் போல் நிலையாமை என்றெண்ணி, இந்த புல் நுனி மேல தோன்றக்கூடிய பனி நீர் என்பது அழகா இருக்கும், ஆனா ரொம்ப நேரம் இருக்காது, போயிடும், சட்டில் மறந்து போயிடும், சூரியன் வந்த உடனே அது மறந்து போயிடும், அவ்வளவுதான், அதனுடைய ஆயுள் அவ்வளவுதான். அப்போ இதை உணர்ந்து கொண்டீர்கள் என்றால் இனியே செய்க அறவினை. அப்புறம் பார்க்கலாம், இப்புறம் பார்க்கலாம், நாளைக்கு பார்த்துக்கலாம், அப்புறமா அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம், எப்பயோ முடியும் போது செய்யலாம், இப்ப முடியாது, அப்படிலாம் எதையுமே தள்ளிப்படாதீங்க. அது எந்த நற்செயல்களாக இருந்தாலும் அதை அப்பப்போதே செய்து விடுங்கள். ஏனென்றால் திரும்ப அடுத்த காலம் வருமானு நமக்கு தெரியாது. நின்றான், ஏனென்றால் இந்த உலகத்தினுடைய இயல்பு எது என்றால் நின்றான், இருந்தான், கிடந்தான், சென்றான், கேள் அலற சென்றான் அப்படிங்கிறதுதான் எல்லாருடைய வாழ்க்கை நிலையும் இப்படிதான் இருக்கும். அதனால ஏதாவது அறம் செய்ய வேண்டும் என்று நினைத்தீர்கள் என்றால் உடனே அந்த நல் வினைகளை உடனடியாக செய்து முடித்து விடுங்கள். இதுதான் உலகத்தினுடைய இயல்பு, யாக்கையினுடைய இயல்பு இதுதான் அப்படின்னு சொல்லுது இந்த பாட்டு. நல்லா இருக்கு இல்லையா? சரி, நிறைவு பாடல், 30வது பாடல். கேளாதே வந்து கிளைகளாய் தோன்றி வாழாதே போவாரான் மாந்தர்கள். வாழாதே சேக்கை மரனொழிய சே நீங்கு புட்போல யாக்கை தமர்பொழிய நீத்து. ஒரு மரத்துல பறவை கூடு கட்டுது, அந்த கூட்டுல முட்டை போடுது, குஞ்சு பொறிக்குது, திருப்பி அந்த குஞ்சுகள் பறந்து போகின்றன. அதோட அந்த கூட்டை வந்து அந்த பறவை கை விட்டுடும், அவ்வளவுதான். திருப்பி அடுத்த மீட்டிங் எடுக்க அடுத்து புதுசா ஒரு கூடு கட்டும், திரும்ப ஒரு புதுசான ஒரு இதை உண்டாக்கும், திருப்பி அதே மாதிரி அது நடக்கும். அப்போ தான் வந்த காரியம் முடிந்து போய்விட்டது என்றால் இந்த உடம்பு என்கிற கூட்டை விட்டு உயிர் பறந்து போய்விடும், அவ்வளவுதான். அது அப்புறம் அடுத்து போய் வேற ஒரு கூட்டை, வேற ஒரு உடம்பை தேட ஆரம்பிச்சிடும். அதுதான் நம்ம ஏற்கனவே ஒரு பாட்டு பார்த்தோம். எனக்கு தாயானவள் தன் தாயை நாடி போனாள், அவள் தாயை நாடி போனாள் என்றால் இந்த உலகத்தினுடைய இயல்பு என்ன அப்படின்னு ஒரு முன்னாடி ஒரு நாரடியார்ல பார்த்தோம். அப்போ கேளாதே வந்து கிளைகளாய் தோன்றி, இந்த மனிதர்கள் கேளாதே வந்து வரட்டுமான்லாம் கேட்கறது இல்லை யாரும். இந்த உலகத்துக்கு யாராவது வரட்டுமான்னு கேட்டு வராங்களா? வராங்க, அப்படியே வராங்க, கிளைகளாய் தோன்றி உறவினர்களாக அப்படியே ஒருத்தரா அப்படியே கிளைகள் பெருகுகின்றன, கிளைகளாய் தோன்றி திடீர்னு நம்முடைய உடம்பிலிருந்து சொல்லாமலேயே திடீர்னு கிளம்பி போயிடுது அந்த உயிர். அப்ப வந்து சொல்லாமலேயே தனக்கு வாசமாக இருந்த மரத்தை விட்டு ஒரு பறவை எப்படி பறந்து போகிறதோ, சேக்கை மரனொழிய சேல் நீங்கு, சேல்னா தொலைவு, தொலைவை நோக்கி பறந்து போய்விடக்கூடிய
ஒரு பறவை போல, புல் போல யாக்கை தமர்கொழிய நீத்து. அப்ப அந்த உறவினர்களுக்கு மீதி மிஞ்சி நிற்பது என்ன? அந்த யாக்கை தான். இந்த உடல் தான் இருக்கிறது, அந்த இறந்த உடல் தான் நிக்குது. அதனால எந்த பிரயோஜனமும் கிடையாது. அந்த யாக்கை உடலை இப்ப நீங்க வந்து மண் போக்கி விட்டால் என்ன, நாரால கட்டினா என்ன, எதிர பண்ணா என்ன, ஒண்ணும் பிரயோஜனம் கிடையாது. அது உயிர் போன பிறகு அந்த உறவுக்கு ஒண்ணும் பெரிய அர்த்தம் இல்லை. அதனால கேளாதே வந்து கிளைகளாய் தத்தோன், கேளாதே வந்து கிளைகளாய் தோன்றி வாழாதே போவாரான் மாந்தர்கள். சொல்லிக்காமதான் வராங்க, சொல்லிக்காமே போயிடுறாங்க. இது அழகா இருக்கு. கேளாதே வந்து யாரும் சொல்லிட்டு வர்றதில்ல. இப்ப ஒரு குழந்தை பிறக்குதுன்னா அது என்ன நான் தான் வரப்போறேன்னு சொல்லிட்டு வருதா? இல்ல. இவர் போகும்போது யாரும் சொல்லிட்டு போறது இல்ல. திடீர்னு இருக்காங்க, திடீர்னு போயிடுறாங்க. அப்போ அதுதான் இந்த உலகத்தினுடைய இயல்பு. கேளாதே வந்து கிளைகளாய் தோன்றி வாழாதே போவாரான் மாந்தர்கள். இவ்வளவு அவலமான ஒரு வாழ்வு இல்லையா? ஆனா இந்த வாழ்க்கையில நம்ம எல்லாம் சாஸ்வதம் நினைச்சுக்கிறோம், இதெல்லாம் அப்படியே இருக்கும்னு நினைக்கிறோம். அதுக்குள்ள அத்தனை அகங்காரங்களையும் மமதைகளையும் கொண்டு ஆடுகிறோம். இதெல்லாம் இந்த அரவங்களுடைய இதுதான். எப்பெல்லாம் அகங்காரம் தலைகளை தூக்குதோ அப்பெல்லாம் மண்டையில டக்கு டக்கு 4 போட்டு போடணும். இதெல்லாம் நீ நினைச்சிட்டு இருக்க மாதிரி இதெல்லாம் அப்படியே பர்மனன்ட் எல்லாம் ஒண்ணும் கிடையாது. நிலைவா எல்லாம் இருக்க போறது இல்ல. இதோ ஒரு நாள் நீ தொட்டு கிளம்பி போக வேண்டியது அப்படின்னு சொல்றதுக்கான ஒரு இதுதான் இது. ஒரு காலகட்டத்துல இவ்வளவு நீதி நூல்கள் எழுதப்பட்டிருக்கு அப்படிங்கிறது வந்து ஒரு அழகான விஷயம். அதுதான் நம்ம பாக்குறோம். கேளாதே வந்து கிளைகளாய் தோன்றி வாழாதே போவரான் மாந்தர்கள். வாழாதே சேக்கை மரனொழிய சேனீங்கு புட்போல. மரத்துல சொல்லிட்டா போது பறவை, அதுவா வருது, கூடு கட்டுது, குஞ்சு பொறிக்குது, அப்புறம் அந்த கூட்டை விட்டுட்டு போயிடுது. அப்படி அது போல யாக்கை தமர்கொழிய நீத்து. இந்த யாக்கையை விட்டு விட்டு, அந்த யாக்கை தான் அந்த கடைசியில அந்த உறவினர்கள் பார்த்து அழுவதற்கான அந்த யாக்கையை விட்டு விட்டு மனிதர்கள் கிளம்பி போய் விடுகிறார்கள். அதனால வந்து ஒண்ணுமே எந்த பிரயோஜனமும் கிடையாது. இதுக்கு இதே மாதிரி அழகான குரல் ஒண்ணு இருக்கு. 338வது குரல். குடம்பை தனித்தொழிய புல் பரந்தற்றே உடம்போடு உயிரிடை நட்பு. இந்த உடம்புக்கும் உயிருக்கும் நட்பு இருக்கு. அது நட்பு இருக்கிற வரைக்கும் இந்த உடம்பும் உயிரும் ஒன்னா இருக்கும். இந்த நட்பு முடிஞ்சு போச்சு அப்படின்னா குடம்பை தனித்தொழிய புல் பறந்தற்றே, அந்த கூட்டை விட்டு விட்டு எப்படி புல் பறந்து போய் விடுமோ, பறவை பறந்து விடுமோ, அது போல இந்த உடம்புல இருந்து உயிர் பறந்துடும். அதுதான் அவ்வளவு, அந்த நட்பு அதோட முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். அதனால இதுதான் வந்து இந்த உலகத்தினுடைய இயல்பு. அதுதான். அதனால வந்து இதை பெருசா நினைச்சிட்டு இந்த யாக்கை நிலையுடையது என்று நினைக்காதீர்கள். எப்படி செல்வம் நிலை இல்லையோ, இளமை நிலை இல்லையோ, அது போல இந்த யாக்கையும் நிலை இல்லாதது. அதனால அதற்குள்ள அதை என்ன சொல்ல வர்றாருன்னா, அதனால அதுக்குள்ள எல்லாத்தையும் அனுபவிச்சுக்கோங்கன்னு சொல்லல, எல்லா அரவணைகளையும் செய்யுங்கள் அப்படின்னு சொல்றாரு. சரி. ஆனா அடுத்த பாட்டு வந்து அடுத்த அதிகாரம் அரண் வலியுறுத்தல். என்ன அரண்மை நாம் செய்யணும் அப்படிங்கறது வலியுறுத்தல் தான். நம்ம அடுத்த வகுப்புல இதை பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம யாக்கை நிலையாமை முழுமையா முடிச்சிட்டோம். நன்றி. பாய்.